கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். मैं खुश हूं कि दोबारा आपसे मिलने का एक अवसर मिला. இன்னைக்கு நம்ம 9வது மாதத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். आज हम 9वें महीने के बारे में देखेंगे. அதுக்கு முன்னாடி நம்ம தலையில தாழ்த்தி ஜெபிக்கலாம். उससे पहले हम सरों को झुकाकर प्रार्थना करेंगे. கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். परमेश्वर हमारा मदद करना है. நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். हम आंखों को बंद करके प्रार्थना करेंगे. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, स्तुति करते हैं प्रभु जी. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी को निर्माण करने वाला हमारा एलोहिम खुदा, எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. हमारे एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं. யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसिया के नाम से हम प्रार्थना करते हैं. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. आपका हाथ हमारे साथ में रहने दे. எங்களை மறைத்து நீர் உம்மை வெளிப்படுத்தி தருவீராக. हमें छुपाकर आप प्रकट होइए. இந்த 9வது மாதத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும் போது इस 9वें महीने के बारे में जब हम ध्यान करेंगे, நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். हम समझने के लिए हमें मदद कीजिए. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. आशीष कीजिए, चलाइए. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसिया के नाम से मांगता हूँ जीवित पिता. ஆமென். आमीन. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर का पवित्र नाम की महिमा हो. இன்னைக்கு நம்ம 9வது மாதத்தை குறித்து பார்க்க போறோம். आज 9वें महीने के बारे में हम देखेंगे. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பேக்ரவுண்ட் குறித்து நம்ம பார்க்கலாம். उससे पहले कुछ उसके बैकग्राउंड के बारे में हम देखेंगे. ராஜாக்களை பற்றி நம்ம கொஞ்சம் நம்ம பார்ப்போம். राजाओं के बारे में हम देखेंगे. மனாசே அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருக்கிறார். मनासे नाम का एक राजा था. மனாசே கோத்திரம் அது வேற. मनासे का जो गोत्र है वो अलग है. ஆனா இது மனாசேங்கிற ஒரு ராஜா என்ன செய்றார் இருக்கிறார். लेकिन ये मनासे का राजा है. இவர் யார் அப்படின்னா ஹெசேக்கியா ராஜாவுடைய பையன். ये कौन है? ये हेजेकिया राजा का पुत्र है. இது நீங்க 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். इसे दूसरे इतिहास के 33वें अध्याय में आप देख सकते हैं. அந்த அதிகாரம் ஃபுல்லாவே மனாசே பற்றி தான் वो கொடுக்கப்பட்டிருக்கு. पूरे अध्याय में आपको मनासे के बारे में दिया जाएगा. இந்த யூதா ராஜால ரொம்ப ஒஸ்டான ராஜா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ये यहूदियों के राजाओं में सबसे अपवित्र राजा, அது இந்த மனாசே ராஜான்னு தான் நம்ம சொல்லணும். वो मनासे राजा ही है. ஏன்னா இவன் வாழ்க்கை அப்படி இருந்தது. क्योंकि इसका जीवन वैसे था. கர்த்தர் யாருன்னு அவனுக்கு தெரியாது. परमेश्वर कौन है वो नहीं जानता. அவன் பாகாலுக்கு பலிபீடம்லாம் கட்டினான். वो बहाल का वेदी बनाया. கர்த்தருடைய வீட்டுக்குள்ள அந்த பலிபீடத்தை கட்டினான். और परमेश्वर के तंबू के अंदर वो वेदी बनाया. விக்கிரகத்தை உள்ள கொண்டு வந்தான். मूर्तियों को लेकर आया. ஜனங்களை பாவத்துக்குள்ள தள்ளினா. लोगों को पाप के अंदर ढकेल दिया. இன்னும் இன்னசென்ட் ஜனங்களுடைய ரத்தத்தை சிந்தினா. और जो भोले लोग हैं उनके लहू बहाए. இன்னும் நிறைய காரியங்கள் அவன் செய்திருக்கிறான். और बहुत सारे अशुद्ध काम किए हैं. எதெல்லாம் ஒரு அஞ்ஞானி செய்ய மாட்டாங்களோ, और जो एक अज्ञान व्यक्ति करे जो एक अज्ञान व्यक्ति नहीं करता, அது எல்லாமே அவன் செஞ்சிருக்கிறான். वो सभी को जिसने किया है. அவ்வளவு ஜனங்களை மோசமான காரியத்துக்குள்ள கொண்டு போயிருக்கிறான். ऐसे लोगों को बहुत ही अशुद्ध चीजों के अंदर चलाया. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவன்ට அனுப்புனார். परमेश्वर एक भविष्यद्वक्ता को उसके पास भेजते हैं. அவனுக்கு எச்சரிப்பு கொடுத்தார். उसको चेतावनी दिए. சில நேரம் ஜனங்களுக்கு எச்சரிப்பின் சத்தம் கிடைக்கும். कुछ समय में लोगों को चेतावनी मिलती है. எச்சரிப்பு இல்லாம நியாய தீர்ப்பு வர முடியாது. और चेतावनी के बिना न्याय नहीं होगा. சோ இங்கேயும் நம்ம மனாசே ராஜாவை பார்க்கும்போது, मनासे राजा को जब हम देखते हैं, இவனுடைய ஃபுல் வாழ்க்கையில ஒண்ணுமே கர்த்தருக்கு பிரியமானது கிடையாது. पूरे जीवन में कोई भी परमेश्वर के प्रिय काम नहीं. இப்போ கர்த்தருடைய வார்னிங் அவனை நோக்கி வந்துச்சு. अब परमेश्वर का चेतावनी उसके पास आता है. அத அவன் அசட்ட பண்ணிட்டான். उसने निरादर किया. இப்படி அவன் செய்ததனால, ऐसे करने की वजह से அசீரியா ராஜா असरिया राजा அவனை அடிமைப்படுத்திட்டு பாபிலோனுக்குள்ள கொண்டு போயிட்டான். उसे बंदी बनाकर बबीलोन में ले गए. சோ இப்படி அவனுடைய காட்சிகள் ஆயிட்டு. ऐसे उसकी जिंदगी गई. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான். आज हमारा जीवन भी ऐसा ही है. கர்த்தருக்கு பிரியமானது செஞ்சிட்டோம்னா தப்பிச்சோம். परमेश्वर के प्रिय काम यदि हम करेंगे तो हम बच जाएंगे. இல்லாட்டி கர்த்தர் விரோதியினுடைய கையில ஒப்பு கொடுத்துருவார். या फिर परमेश्वर हमें शत्रु के हाथ में सौंप देगा. அவர் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு வார்னிங்
வார்னிங் கொடுப்பார். वो जरूर हमें एक चेतावनी देगा. அந்த வார்னிங் வரும்போது நம்ம திருந்திட்டோம்னா நல்லது. वो चेतावनी के बाद यदि हम सुधर गए तो ठीक है. இங்க இந்த ராஜாவை அங்க பாபிலோனுக்குள்ள கொண்டு போகப்படுறான். अब ये राजा बाबिलोन के अंदर जाता है. அங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறான். वहाँ बहुत तकलीफ सहता है. ஏன்னா அவன் அடிமையா போயிருக்கிறாங்க. क्योंकि वो गुलाम बन जाता है. அவனை கட்டி வைக்கிறாங்க. उसे बांध कर रखते हैं. சங்கிலினால் அவனை கட்டி வச்சிருக்காங்க. उसे चेन से बांध के रखते हैं. சித்திரவதை அனுபவிச்சிட்டு இருக்கான். वो पूरे तकलीफ को सह रहा है. இப்படி இந்த நேரத்துல தான் ऐसे समय में அவன் கர்த்தரை தேட ஆரம்பிச்சான் பாருங்க. परमेश्वर को ढूंढने लगा. அவன் கர்த்தரை தேடுனா, वो परमेश्वर को ढूंढा, தன்னை முழுவதும் தாழ்த்தினா, अपने आप को नम्र किया, ஜெபம் பண்ணுனா, प्रार्थना किया, கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு और परमेश्वर उसकी प्रार्थना को सुनकर அவனுக்கு அங்க விடுதலை கொடுத்து उसको छुटकारा देकर அவனை எருசலேம்ல தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போனார். और दोबारा यरूशलेम के राज्य के अंदर ले जाता है. அப்பதான் கர்த்தரே தேவன் சொல்லி அவன் அறிஞ்சுக்கிட்டான். तब ही वो जान गया कि प्रभु ही परमेश्वर है. பாருங்க எப்படி கர்த்தர் தன்னை தேவன் என்று காமிக்கிறார் பாருங்க. देखिए परमेश्वर कैसे अपने आप को परमेश्वर करके प्रकट करता है. இவன் கர்த்தரே தேவன் என்று சொன்னது மட்டுமல்ல, वो केवल प्रभु ही परमेश्वर करके बोला नहीं, அவன் மனம் திரும்புதல் கேட்ட கனியை கொடுத்தான். वो मन फिराव का फल भी दिया. என்ன செய்தான் தெரியுமா? उसने क्या किया? அவன் எருசலேமுடைய சுவர்களை நல்லா பலப்படுத்தினா. वो यरूशलेम के दीवारों को स्थिर किया. அப்புறம் அங்க இருந்து அங்க தேவாலயத்தை அவர் ரிப்பேர் பண்றான். और परमेश्वर के तंबू का रिपेयरिंग करता है. பாருங்க எப்படி ஒரு ஒரு மாற்றம் அவனுக்குள்ள வருது பாருங்க. वो कैसे बदलाहट आता है देखो. பாருங்க அங்க ரிப்பேர் பண்ணும்போது, उसे जब रिपेयर कर रहा था, அதெல்லாம் ரிப்பேர் பண்ணும்போது எல்லா அசுத்தங்கள் எல்லா விக்கிரகத்துல உடைச்சு எறிஞ்சிட்டான். उसको सही करते समय में सारे मूर्तियों को तोड़कर फेंक दिया. எல்லாத்தையும் க்ளீன் பண்றான் அவன். वो सब कुछ साफ करता है. அப்புறம் கர்த்தருடைய வீட்டை அவன் ரிப்பேர் பண்றான். और परमेश्वर के तंबू को ठीक करता है. அப்புறம் அங்க பலி கொடுக்கறான். फिर वहां बलि देता है. கர்த்தருக்கு என்று சமாதான பலியை கொடுக்கறான். और परमेश्वर के समाधान का बलि देता है. அப்புறம் யூதா கோத்திரத்து எல்லாரையும் கர்த்தரை சேவிக்கணும்னு சொல்லி அங்க கமாண்ட் கொடுக்கறான். और यहूदा के गोत्र के लोगों को आज्ञा देता है कि परमेश्वर की आराधना करें. இந்த காரியங்கள் மனாசே ராஜா செய்தான். ऐसी चीजों को उन्होंने किया. ஒரு அருமையான ராஜா. एक अच्छा राजा है. ஆரம்பத்துல ரொம்ப மோசமான ராஜான்னு சொன்னேன். और शुरुआत में मैंने कहा कि बहुत शुद्ध राजा है. ஆனா கடைசில ரொம்ப அருமையான ராஜாவாயிட்டான். लेकिन आखिर में वो अच्छा राजा हो गया. அவன் மரித்த பிறகு, वो गुजर जाने के बाद அவனுடைய பையன் என்ன செய்றான் வரான். उसका लड़का आता है. அவன் பேர் தான் அமோன். उसका नाम है अमोन. இந்த அமோன் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை அவன் செஞ்சான் பார்த்துடுங்க. ये अमोन परमेश्वर के विरुद्ध के काम को किया. பாருங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்? ये मैं क्यों कहता हूँ? இதெல்லாம் நம்ம 9th मंथ डिकोडिंग இதெல்லாம் தேவை. ये क्योंकि ये 9वें महीने के डिकोडिंग के लिए ये सब चीज हमें जरूरत है. இந்த அமோனும் கர்த்தருக்கு விரோதமா செஞ்ச உடனே, ये अमोन भी परमेश्वर के विरुद्ध जब किया, அவன் கொஞ்ச நாள் தான் அவன் ராஜ்யபாரம் பண்ணான். थोड़े दिन तक ही उसने राज किया. அப்புறம் அவன் பையன் யோசியா ராஜாவா மாறுறான். उसके बाद उसका पुत्र योसिया वो राजा बन गया. இந்த யோசியா ரொம்ப அருமையா கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சான். ये योसिया परमेश्वर के प्रिय चीजों को भरपूरी से किया. இந்த ஆமோன் அவனுடைய தகப்பனார் விக்கிரகத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்தான். अमोन उसके पिताजी सारे मूर्तियों को अंदर ले आया. இந்த யோசியா எல்லா விக்கிரகத்தையும் உடைச்சு போட்டான். और योसिया सारे मूर्तियों को तोड़ दिया. அவன் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்தான். वो परमेश्वर के प्रिय काम किया. இவனும் என்ன செய்தான் அப்படின்னா, इसने भी क्या किया? கர்த்தருடைய ஆலயத்தை அவன் பழுது பார்த்தான். और परमेश्वर के तंबू को बनाया. திரும்ப ரிப்பேர் பண்றான் அவன். उसे दोबारा सीधा करता है. அதுல அங்கதான் பாஸ்ஓவர் இவன் கொண்டாடுறான் பாருங்க. और वहां पर ही फसल मनाता है. இருக்கிறதுல பெரிய பாஸ்ஓவர் இவன் தான் கொண்டாடுறான். और सबसे बड़ा फसल यही मनाता है. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். सभी लोग अचंभित हुए. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை அவன் செய்தான். परमेश्वर के प्रिय काम को किया. இவன் மரித்த பிறகு, ये गुजर जाने के बाद அந்த ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப துக்கிச்சாங்க. वो सभी लोग दुख के अंदर थे. இவ்வளவு அருமையான ராஜாவை இழந்துட்டோமேன்னு சொல்லி. इतने बढ़िया राजा को हम खो गए. இந்த யோசியாவுடைய நாட்கள்ல அந்த தேவாலயத்தை பழுது பார்த்துட்டு இருக்கும்போது, उस योसिया के समय में जब परमेश्वर के तंबू का काम चालू था, அவங்களுக்கு ஒரு காரியம் கிடைக்குது. उनको एक चीज मिला. அது மோசஸுடைய ஒரு புத்தகம் கிடைக்குது. मूसा का एक किताब मिली. அந்த புத்தகத்தை வாங்கி வாசித்து பார்க்கறாங்க. वो पुस्तक को लेकर पढ़कर देखे. அவன்
இந்த எழுதியிருக்கிற காரியங்களை கேட்ட உடனே उस जो लिखा हुआ चीजों को सुनने के बाद தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து अपने कपड़ों को फाड़कर அழுதான் கர்த்தருடைய சமூகத்துல. और परमेश्वर के सम्मुख में रोए, நாங்க உமக்கு விரோதமா நிறைய பாவம் செய்துட்டோமே அப்படின்னு சொல்லி. हम आपके विरुद्ध में बहुत पाप किए हैं. அதுக்கு பிறகுதான் அவன் வந்து பஸ்கா பலி எல்லாம் அவன் செய்றான். उसके बाद ही वो पस्का बलि देता है. இவ்வளவு அருமையான ஒரு மனுஷன். देखिए इतना अद्भुत व्यक्ति है. பாருங்க இந்த யோசியாவுக்கு ये योसिया को மொத்தம் 4 பிள்ளைகள் இருந்தாங்க. 4 बच्चे थे. ஒரு முதல் மூத்தவன் பேர் வந்து யோகனான், और पहला लड़का है यूहन्नान, இரண்டாவது வந்து யோயாக்கீம், दूसरा योयाकीम, அதுக்கு பிறகு யோயாக்கீம் பிறகு செதேக்கியா, योयाकीम के बाद में ज़ेदेकिया, அப்புறம் யோகாஸ் அப்படிங்கிற ஒருத்தனும் இருந்தான். और योहास था. மொத்தம் 4 பேர் என்ன செய்தாங்க இருந்தாங்க. कुल 4 लोग थे, 4 பையங்க. 4 लड़के. அதுல யோகனானை பற்றி வேதத்துல எதுவுமே கொடுக்கப்படல. उसमें यूहन्नान के बारे में कलाम में कुछ भी नहीं दिया गया है. யோசியாக்கு பிறகு योसिया के बाद யோகாஸ் தான் அவன் ராஜாவாகிறான். योआस राजा बन जाता है. இத நீங்க எப்படி உச்சரிப்பீங்கன்னு பாருங்க. इसे आप कैसे बोलेंगे करके देखिए. இத ஹீப்ரூல நீங்க உச்சரிச்சீங்கன்னா யெகோஆஹாஸ்ன்னு வரும். इसको अगर हिब्रानी भाषा में बोलेंगे तो यहो आहास है. சோ இந்த பேர் நீங்க நம்ம தமிழ்ல எப்படி உச்சரிப்பீங்கன்னு பாத்துக்கிடுங்க. तो तमिल में हम कैसे इसे बोलते हैं वो சோ இந்த देखिए. யெகோஆஹாஸ் அப்படிங்கறவன் ராஜ்யத்துல வரும்போது अब ये यहो आहास जब राज करता है கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை தான் செஞ்சான். और परमेश्वर के अप्रिय काम किए. அவங்க அப்பாவுக்கு ஆப்போசிட்டா தான் இருந்தான். उसके पिताजी के विरुद्ध था. உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? तुरंत क्या हुआ? எகிப்து ராஜா வந்தான். मिस्र का राजा आया, அவனை பிடிச்சு கொண்டு போயிட்டான், அடிமைப்படுத்தி கொண்டு போயிட்டான். उसे बंदी बनाकर ले गया. பாருங்க எப்போ கர்த்தருக்கு விரோதமா செய்றோமோ वो जब हम परमेश्वर के विरुद्ध करते हैं, கர்த்தர் விரோதியினுடைய கையில ஒப்பு கொடுத்துருவார். परमेश्वर शत्रु के हाथ में सौंप देता है. நமக்கு விரோதியினுடைய கையில ஒப்பு கொடுக்காம இருக்கணும்னா यदि हमें शत्रु के हाथ में नहीं देना है तो கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்வோம். परमेश्वर के प्रिय काम को करना है. இந்த யெகோஆஹாஸ் ये यहो आहास இவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததனால वो परमेश्वर के अप्रिय काम किया, इसके लिए எகிப்தின் ராஜா கையில ஒப்பு கொடுத்துட்டார். मिस्र के राजा के हाथ में परमेश्वर ने सौंप दिया. உடனே எகிப்தின் ராஜா என்ன செய்தார் தெரியுமா? तुरंत मिस्र का राजा ने क्या किया? இன்னொருத்த அவனுடைய சகோதரனை ராஜாவாக்கிட்டு அவன் போயிட்டான். वो उसके भाई को राजा बनाकर चले गया. அவன் தான் யெகோயாக்கீம். यहोयाकीम. இந்த யெகோயாக்கீம் அவன் ராஜாவாக்கிட்டு போயிட்டான். यहोयाकीम को राजा बना दिया. இவனும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் தான் செஞ்சான். ये भी परमेश्वर के अप्रिय काम ही किए. கர்த்தர் இவனை பாபிலோனின் ராஜாவின் கையில ஒப்பு கொடுத்துட்டார். और परमेश्वर इसे बाबिलोन के राजा के हाथ में सौंप दिया. நேபுகாத்நேசருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டார். नेबुकदनेस्सर के हाथ में सौंप दिया. அதுக்கு பிறகு யோயாக்கீன் வந்தான். उसके बाद योयाकीम आया, அது அவனுடைய பையன். उसका लड़का. அவன் 3 மாசம் 10 நாள் தான் ராஜ்யபாரம் பண்ணான். वो 3 महीना 10 दिन ही राज किया. கர்த்தருக்கு விரோதமான காரியம் செஞ்சான். वो परमेश्वर के विरुद्ध काम किए. நேபுகாத்நேசர் அவனையும் பிடிச்சிட்டு போயிட்டான். और नेबुकदनेस्सर उसे भी ले गया. பிடிச்சிட்டு போயிட்டு செதேக்கியாவை அவன் ராஜாவாக்கிட்டு போயிட்டான். और ले गया, ज़ेदेकिया को राजा बना दिया. செதேக்கியா கிட்டத்தட்ட 11 வருஷம் அரசாண்டான். और ज़ेदेकिया लगभग 11 साल राज किया. அவனும் கர்த்தருக்கு விரோதமா செய்தான். वो भी परमेश्वर के विरुद्ध काम किया. நேபுகாத்நேசர் அவனை கூட்டு கொண்டு போய் नेबुकदनेस्सर उसे ले जाकर அவனை பிடிச்சு கொண்டு போனா பாபிலோனுக்குள்ள. उसे बंदी बनाकर बाबिलोन ले गया. ஓடி ஒளிய பார்த்தான். वो जाकर छिपना चाहा, ஆனா அவனை பிடிச்சு கொண்டு வந்து लेकिन उसे पकड़ कर लाया. பாபிலோன்ல बाबिलोन में அவனுடைய கண்ணை பிடுங்கி எடுத்துட்டாங்க. उसके आंख को निकाल दिया. இவங்களுடைய தகப்பனார் ரொம்ப அருமையா வேலை செய்தாங்க. इसके पिता बहुत अच्छे काम किए. ஆனா அவங்களுடைய பிள்ளைகள் பாருங்க கர்த்தருக்கு விரோதமான காரியம் செஞ்சுட்டாங்க. लेकिन उनके बच्चे देखो परमेश्वर के विरुद्ध के काम किए. இதனால கர்த்தர் யூதா கோத்திரத்தை இஸ்ரேல் ஜனங்களையும் நேபுகாத்நேசர் கையில ஒப்பு கொடுத்துட்டார். इसलिए परमेश्वर यहूदा के गोत्र और इस्राएल लोगों को नेबुकदनेस्सर के हाथ में दे दिया. அடிமையா மாறிட்டாங்க. उनको वो गुलाम बन गए. நேபுகாத்நேசருடைய கையில அடிமையா இருக்கிறாங்க. नेबुकदनेस्सर के हाथ में गुलाम बन गए. அப்படி என்னதான் தீமை செய்தாங்க? वैसे क्या गलत काम किए? இவங்களை கர்த்தர் அப்படி ஒரு 7 வருஷம் அவங்க அடிமைத்தனத்துக்குள்ள போகக்கூடிய அளவுக்கு இவங்க என்ன வேலை செய்தாங்க? तो 7 साल बंदीगृह में जाने जैसा इन्होंने क्या काम किया? 70 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள போறதுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? 70
साल उस गुलाम में जाने के लिए ऐसा क्या गलत किया? ஒரு 3-4 தப்புகள் செய்தாங்க பாருங்க. एक 3 से 4 गुनाह किए हैं அந்த उन्होंने. தப்புகளை நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்ல उस போறேன். गुनाहों को मैं एक एक करके बताता ஒரு हूँ. வசனத்துல வாசிக்கலாம். एक वचन को हम पढ़ेंगे. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் दूसरा राजा 23वां अध्याय 35ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 35वें वचन को हम पढ़ेंगे. यहोयाकीम ने फिरौन को वह चांदी और सोना तो दिया, परंतु देश पर इसलिए कर लगाया कि फिरौन की आज्ञा के अनुसार उसे दे सके, अर्थात देश के सब लोगों से जितना जिस पर लगान लगा उतनी चांदी और सोना उससे फिरौन नको को देने के लिए ले लिया. பாருங்க வேதம் சொல்லுது, कलाम कहती है, இந்த யோயாக்கீம் செய்த தப்ப பாருங்க. योयाकीम ने क्या गलत किया? देखिए, இவன் ஜனங்கள்ட்ட இருந்து வரி வசூல் பண்ணி ஃபாரோனுக்கு கொடுக்குறான். ये लोगों से लगान लेकर फारोन को देता है. எவ்வளவு பெரிய தப்புன்ட்டா பாருங்க. कितना बड़ा गुनाह है देखिए. ஜனங்கள்ட்ட இருந்து வரி வசூல் பண்ணி அவன் அங்க பாரோனுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆயிட்டான் அவன். लोगों से लगान लेकर फारोन को देने इतना हो गया. சோ இப்படி அவன் செய்ததனால तो ऐसे करने की वजह से இது ஒரு காரணமாயிட்டு. ये भी एक कारण था. இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது வேதத்துல அவங்க செஞ்ச தப்புகள். ऐसे कलाम में बहुत सारे चीजें जो उन्होंने गलत किया. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா और भी यदि आप देखेंगे 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் दूसरा इतिहास 36वां अध्याय 16ஆம் वचनத்தை वासिக்க கேட்கலாம். 16वें वचन को हम पढ़ेंगे. परंतु वे परमेश्वर के दूतों को टट्टों में उड़ाते, उसके वचनों को तुच्छ जानते और उसके नबियों की हंसी करते थे. निदान यहोवा अपनी प्रजा पर ऐसा झुंझला उठा कि बचने का कोई उपाय न रहा. பாருங்க வேதம் சொல்லுது, कलाम कहती है, அவங்க கர்த்தருடைய தூதர்களை वो परमेश्वर के दूतों को அவங்கள அசட்டை பண்ணாங்க, उनको तुच्छ माने, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாங்க, परमेश्वर के वचन को तुच्छ माना கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கிண்டல் பண்ணாங்க. और परमेश्वर के भविष्यद्वक्ताओं का टट्टा उड़ाया. இப்படி பண்ணதுனாலயும் அங்க காரியங்கள் அப்படி நடந்தது. इसके वजह से भी वैसे परिस्थिति आई. பாருங்க நிறைய தப்புகள் இதுல காரியங்கள் இருக்குது. देखिए बहुत सारे गुनाह हैं. நம்ம சின்ன சின்ன காரியம் இது நினைப்போம். हम सोचेंगे कि छोटी छोटी बातें हैं. தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கிண்டல் பண்றது, परमेश्वर के भविष्यद्वक्ताओं का टट्टा उड़ाना, தேவன் கர்த்தருடைய தூதர்களை நம்ம அசட்டை பண்ணுகிறது, परमेश्वर के दूतों का तुच्छ मानना, அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறது, उनके शब्दों को तुच्छ मानना. இன்னைக்கு இருக்கிற காலத்திலயும் அது அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. आज के परिस्थिति में भी ऐसे ही हो रहा है. இது யோயாக்கீமுடைய காலத்துல மட்டும் நடக்கல. केवल योयाकीम के जमाने में ये नहीं हुआ. இது இப்பவும் அந்த காரியம் தான் நடந்துட்டு இருக்கு. आज भी वही हो रहा है. அவன் என்னெல்லாம் செய்தானோ वो जो कुछ किया அதெல்லாம் இன்னைக்கு நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். आज वही चीज यहाँ पर देख रहे हैं. பாருங்க இது ஒரு பெரிய மிஸ்டேக் அங்க நடந்துச்சு. ये बहुत बड़ा गुनाह है. அடுத்த ஒரு மிஸ்டேக் நீங்க பாத்தீங்கன்னா और एक गुनाह है, उसे देखेंगे அது तो ஒரு பெரிய மிஸ்டேக் இந்த யோயாக்கீம் பண்ணா. वो योयाकीम का सबसे बड़ा गुनाह था. அதுதான் நான் உங்களுக்கு டீகோடிங்கோட கூட உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். उसी को मैं आपको डिकोडिंग के साथ में बताने वाला हूँ. இந்த 9th month அப்படிங்கறத ये 9वें महीने को எபிரேய மொழியில வந்து கெஸ்லேவ் அப்படினு சொல்வாங்க. हिब्रानी भाषा में केस्लेव कहते हैं. 9வது மாதத்தை கெஸ்லேவ்னு சொல்வாங்க. 9वें महीने को केस्लेव बोलते हैं. இதுல பார்த்தா 4 எழுத்து இருக்குது. इसमें 4 अक्षर हैं. முதல்ல காஃப் இருக்குது, पहला काफ, சாமிக் இருக்குது, सामेक, லாமெட், लामेड அடுத்தது வாவ். और आखिर में वाव. இந்த 4 எழுத்து சேர்ந்ததுதான் கெஸ்லேவ். ये 4 अक्षरों को ही हम केस्लेव कहते हैं. இதுல முதல் 2 எழுத்தை நீங்க பாத்தீங்கன்னா पहले 2 अक्षर को आप ले लेंगे, அத காஸ்னு சொல்றோம். उसे कास बोलते हैं. காஸ்னா சிங்காசனம் खास का मतलब सिंहासन அல்லது இருப்பிடம். या फिर बैठने का स्थल. பாருங்க இந்த 2 காரியத்தை அது குறிக்கும். ये दोनों चीज को बताता है. சிங்காசனம் சொல்லி எடுத்தீங்கன்னா सिंहासन करके ले लेंगे तो அடுத்த எழுத்து லாமெட். अगला शब्द है लामेड. லாமெட்னா என்னது? लामेड का मतलब क्या है? மெய்ப்பனின் கோல். चरवाहा का लाठी. மெய்ப்பனின் கோல் யாரை குறிக்குது? चरवाहा का लाठी किसे बताता है? மெய்ப்பனை குறிக்குது. चरवाहा को बताता है. இந்த सिंहासनத்துல மெய்ப்பன்னா என்னது? सिंहासन पर चरवाहा का मतलब क्या है? அதாவது ராஜா
वो राजा ராஜா வந்து அவர் ஒரு மேய்ப்பனா தான் இருக்கிறார். तो राजा जो है एक चरवाहा ही है, அவனுடைய ராஜ்யத்தை அவன் தான் அவன் மேய்ப்பனா இருக்கிறான். वो उसके राज्य के लिए वही चरवाहा है. பாருங்க, இப்போ இருப்பிடத்துல ராஜா உட்கார்ந்து இருக்கிறார். अब बैठने के स्थल पर राजा बैठा है, அங்க கூட ஒரு வாவ் இருக்குது. और साथ में एक वाव है. இந்த வாவுண்டு வரும்போது जब ये वाव आता है, இந்த இடத்துல इस जगह पर ராஜாவுடைய கையில் இருக்கக்கூடிய செங்கோலா இருக்கலாம், हो राजा के हाथ का राजदंड हो सकता है, அல்லது அது வாளா இருக்கலாம், या फिर तलवार, இல்லாட்டி கத்தியா இருக்கலாம், या फिर चाबुक, ஏதோ ஒரு காரியத்தை அது குறிக்குது. या फिर चाकू, या दूसरा कोई चीज को बताता है. சோ இப்போ once again நான் சொல்றேன். मैं दोबारा बोलता हूँ, சோ காஸ் அப்படினா சிங்காசனம், खास का मतलब सिंहासन, அடுத்தது ராஜா அதுல உட்கார்ந்து இருக்கிறார், तो राजा उसमें बैठा है கூட வாவ் இருக்குது. और साथ में वाव है. Right? இப்போ நம்ம யோயாக்கீம் பண்ண தப்ப நம்ம பார்க்கலாம். अब योयाकीम ने जो गुनाह किया उसे हम देखेंगे. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் यिर्मयाह का किताब 36ஆம் அதிகாரம் 36वां अध्याय 22ஆம் வசனத்துல வாசிப்போம். 22वें वचन को हम पढ़ेंगे. राजा शीतकाल के भवन में बैठा हुआ था, क्योंकि 9वां महीना था और उसके सामने अंगीठी जल रही थी. जब यहूदी 3-4 पुष्ट पड़ चुका, तब उसने उसे चाकू से काटा और जो आग अंगीठी में थी उसमें फेंक दिया. सो अंगीठी की आग में पूरी पुस्तक जलकर भस्म हो गई. பாருங்க, இங்க யோயாக்கீம் ஒரு பெரிய தப்பு செய்றான் பாருங்க. योयाकीम बड़ा गुनाह करता है. இவன் ஒரு வீட்ல உட்கார்ந்து இருக்கிறான். ये घर पे बैठा है, அவன் ராஜா உட்கார்ந்து இருக்கிறாங்க. वो राजा वहां पर बैठा है. அதான் இருப்பிடம், காஸ் அப்படிங்கிறது இருப்பிடம். वो खास जो शब्द है वो बैठने का स्थल. யார் உட்கார்ந்து இருக்கிறா? कौन बैठा है? ராஜா உட்கார்ந்து இருக்கிறார். राजा बैठा है. இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ऐसे बैठते समय 23ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, 23वें वचन में वचन कहता है, யெகூதின்ட்டு ஒருத்தன் यहूदी नाम का व्यक्ति ஒரு புஸ்தகத்துல இருந்து 2-3-4 பக்கம் வாசிச்சிருப்பான். एक पुस्तक में से 3-4 पन्ना पढ़ा होगा. உடனே இந்த ராஜா என்ன செய்றான் பாருங்க, तुरंत ये राजा क्या करता है, அவன் கையில இருந்து வாங்கி उसके हाथ से छीनकर அத கத்தியால அதை கிழிச்சு போட்டுறான். चाकू से उसे फाड़ देता है. சோ உட்கார்ந்துகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற ராஜா, जो बैठा था वो राजा, அவன் கையில ஒரு கத்தி, उसके हाथ में एक चाकू. பாருங்க, இத பாத்தீங்கன்னா கெஸ்லேவ் அப்படிங்கிற வார்த்தையில நீங்க பார்க்கலாம். उसके स्लेव इस शब्द के अंदर आप देख सकते हैं. இது ஒரு நெகட்டிவ் டிகோடிங். ये एक विरुद्ध डिकोडिंग है. இது அவன் கத்தியினால கிழிக்கிறான், उसे चाकू से फाड़ता है அது அவன் முன்னாடி இருக்க அக்கினிக்குள்ள தூக்கி और போட்டுறான். सामने जो अंगीठी है उसमें डालता है. இந்த புஸ்தகம் என்னது தெரியுமா? ये पुस्तक क्या है मालूम है? நீங்க அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசித்து பாருங்க. उस अध्याय को पढ़कर देखिए. கர்த்தர் எரேமியாட்ட சொல்ல சொல்ல परमेश्वर यिर्मयाह से जो बोले அதெல்லாம் பாரூக்ங்கறவன் எழுதுறான். उसे बारूक नाम के व्यक्ति लिखता அது है. கர்த்தருடைய வார்த்தை எழுதுறான். वो परमेश्वर के वचन को लिखता है. இத கொண்டு போய் அங்க போய் வாசிக்கும் போதுதான் इसे जब वहां पर पढ़ा गया, கர்த்தருடைய வார்த்தை கத்தினால கிழிச்சு परमेश्वर के वचन को चाकू से फाड़कर அத தூக்கி அவன் அக்கினியில தூக்கி போட்டுறான். उसे उठाकर अंगीठी में डालता है. எவ்வளவு ஒரு தப்பான காரியம் பாத்தீங்களா? कितना बड़ा गुनाह है देखिए. ஒரு ராஜா இப்படிப்பட்ட காரியத்தை செய்ததுக்கு சரித்திரமே இருக்காது. एक राजा ने ऐसा किया है करके इतिहास में नहीं है, ஆனா இவன் அந்த காரியத்தை செய்துட்டான். लेकिन इसने ऐसा काम किया. ஆனா கர்த்தருடைய வார்த்தை யாரும் கிழிச்சு போட முடியாது. लेकिन परमेश्वर के वचन को कोई फाड़ नहीं सकता. இவன் கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணிட்டான். ये परमेश्वर के वचन को तुच्छ समझा இவன் அந்த தீர்க்கதரிசிகளை ஒரு கேலி கூத்தா நினைச்சுக்கிட்டான். और भविष्यद्वक्ताओं का टट्टा उड़ाया. இப்படி காரியங்கள் நடந்ததுனால ऐसे चीजें हुए, इसके लिए கர்த்தருடைய கோபம் அதிகமாயிற்று. परमेश्वर का क्रोध बढ़ गया. இன்னும் நீங்க அடுத்த டிகோடிங் பாருங்க. और अगला डिकोडिंग देखिए. 9th அப்படிங்கிற வார்த்தைக்கு 9 इस शब्द के लिए, 9வது அப்படிங்கிற வார்த்தைக்கு 9वां इस शब्द के लिए ஹீப்ருல வந்து தெஷீஇ அப்படினு சொல்வாங்க. हिब्रू में तशीई कहते हैं. அத நீங்க பார்க்கலாம். उसे आप देख सकते हैं. மொத்தம் 5 எழுத்துக்கள் இருக்குது. कुल 5 अक्षर हैं. இத நம்ம ரெண்டா பிரிக்கலாம். இப்போ इसे हम 2 भाग करेंगे. தெஷி தனியா, तेशी अलग से, ஈ தனியா. ई अलग से. இந்த ரெண்டுலயும் காமன் எழுத்து என்னது? इस दोनों में सामान्य अक्षर कौन सा है? யோத்.
योद। சோ யோத நம்ம எடுத்துடலாம். तो योद को हम निकाल देंगे மிச்ச எழுத்துக்கள் ஒன்னு சேரும். और बाकी के शब्द जुड़ेंगे। அது ஒன்னு சேர்ந்துச்சுன்னா இத தெஷான்னு சொல்லுவாங்க. वो जब जुड़ता है उसे तेशा बोला जाता தெஷா है। அப்படினா 9 நம்பர் 9 ன்னு சொல்லி அர்த்தம். तेशा का मतलब अंक 9। இதுல முதல் இரண்டு எழுத்தை நீங்க எடுத்தீங்கன்னா उसमें पहले दो अक्षर को ले लेंगे तो அத தாஷ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எடுத்தீங்கன்னா ताश ये शब्द को ले लेंगे तो அதுக்கு அர்த்தம் வந்து மறக்குதல் அப்படினு சொல்லி அர்த்தம். उसका मतलब ये है कि भूल जाना। யாரை மறந்து போறது? किसे भूल जाना? பக்கத்துல அடுத்த எழுத்து இருக்கு ஆயின். और बाजू में और एक अक्षर है आइन। ஆயினை மறந்து போவுதல். वो आइन को भूल जाना। ஆயின் அதுக்கு அர்த்தம் என்ன? आइन का मतलब क्या है? நம்ம கண்ணுன்னு தான் அதிகமா நம்ம பார்த்திருக்கிறோம். हमने अभी तक देखा है कि हमारा आंख, ஆனா ஃபவுண்டனுக்கும் ஆயின் தான் சொல்லுவாங்க. लेकिन झरने को भी आइन ही कहते हैं। ஊற்றுக்கும் அது ஆயின் தான் சொல்லுவாங்க. झरने को आइन ही बोलते हैं। நம்ம ஊற்று வந்து ஊற்றுன்னு வெறும் சொல்ல மாட்டோம். हम सोते को केवल सोता ही बोलते हैं। தமிழ்ல வந்து நம்ம ஊற்று கண் அப்படினு சொல்லி சொல்வோம். और तमिल में सोते का आंख बोलते हैं। சோ அந்த கண்ணுங்கிற வார்த்தை அதுல வருது பாருங்க. तो उसमें आंख ये शब्द आता है देखो। சரி, அந்த ஆயின் அப்படினா ஊற்று அப்படினு சொல்லி அர்த்தம். तो आइन का मतलब सोता है। சோ இந்த 9வது மாதத்துல ये 9वें महीने में இன்னொரு பெரிய மிஸ்டேக் அவங்க பண்றாங்க. और एक गलती करते हैं। ஜீவ ஊற்றாகி அவரை மறந்துட்டாங்க. और जीवन का सोता उसे भूल गए। பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் यिर्मयाह का किताब 2ஆம் அதிகாரம் 2 अध्याय 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 13वें वचन को हम पढ़ेंगे। क्योंकि मेरी प्रजा ने दो बुराइयां की है, उन्होंने मुझ बहते जल के सोते को त्याग दिया है और उन्होंने हौद बना लिया, वरन ऐसे हौद जो टूट गए हैं और जिनमें जल नहीं रह सकता। பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है ஜீவ ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், वो जीवन का सोता मुझे छोड़कर வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டார்கள். टूटा हुआ हौद को चुन लिया। பாருங்க, ரெண்டு தீமைகளை செய்தாங்களாம். दो गलत काम किए। ஒன்னு வந்து ஜீவ ஊற்றாகி அவரை விட்டுட்டாங்க. पहले तो जीवन का सोता उसे छोड़ दिया। உண்மையிலே அவங்க வந்து கர்த்தரை விட்டுட்டாங்க. அவங்க सच में वो परमेश्वर को छोड़ दिए। இன்னொன்னு வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டாங்க. और दूसरा टूटा हुआ हौद को चुन लिया। விக்கிரகத்தை தெரிந்து கொண்டாங்க. और मूर्तियों को चुन लिया। இப்படி நிறைய தப்புகள் அவங்க செய்தாங்க. ऐसे बहुत सारे गुनाह उन्होंने किया। இது எந்த மாசத்துல நடக்கு? ये कौन से महीने में होता है? 9வது மாசத்துல இந்த காரியம் நடக்குது. இவன் செய்தது 9वें महीने में ये सब काम होता है। அந்த அந்த புத்தகத்தை ரெண்டா கிழிச்சது, वो पुस्तक को दो भाग फाड़ना, அது 9வது மாதத்துல நடந்தது. वो 9वें महीने में होता है। பாருங்க, இந்த கெஸ்லேவ் மாதத்துல நடந்தது. அது वो कैस्ले महीने में होता है। எவ்வளவு அருமையா கர்த்தர் வச்சிருக்கார் பாருங்க. देखिए परमेश्वर ने कितने अद्भुत रीति से रखा அந்த है। 9வது மாதத்துல தான் उस 9वें महीने में அவங்க ஜீவ ஊற்றாகி அவரை விட்டுட்டாங்க. वो जीवन का सोता उसे छोड़ दिए। அதே மாதிரி वैसे ही யெகோஷுவாவும் கூட यहोशुआ भी 9ஆம் மணி வேளையில 9वें समय में அவர் சிலுவையில ஒருத்த சத்தமா ஒரு காரியத்தை சொல்றார். वो क्रूस में ऊंची आवाज में एक बात बोलता है, ஏலி ஏலி லாமா சபக்தானி. एली एली लामा सबक्तानी। அதுக்கு அர்த்தம் என்ன? उसका मतलब क्या है? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? मेरे खुदा तूने मुझे क्यों छोड़ दिया? கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி சொல்றார் பாருங்க. तूने क्यों छोड़ दिया है बोलता है। கிட்டத்தட்ட என்னை ஏன் மறந்துட்டீர் அப்படின்னு சொல்லி சொல்றார். और लगभग मुझे क्यों भूल गया उसका मतलब है। இவரும் ஒரு ஊற்றுக்கண் தான். ये भी एक सोता है। இந்த ஊற்றுக்கண்ணை ஏன் என்னை மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறார். ये सोते को क्यों आप भूल गए करके बोलता है। இந்த நம்பர் 9 அப்படிங்கிறது, ये अंक 9 தெஷா அப்படிங்கிற வார்த்தை, तेशा ये शब्द, அந்த முதல் ரெண்டு எழுத்தை நீங்க எடுத்தீங்கன்னா पहले दो शब्द को ले अक्षर को लेंगे, அத தாஷ்னு சொல்லுவாங்க. उसे ताश बोलते हैं। அதுக்கு மறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். उसका मतलब भूल गए करके मतलब है। யார மறந்துட்டாங்க? किसे भूल गए? ஆயின மறந்துட்டாங்க. आइन को भूल गए। ஊற்ற மறந்துட்டாங்க. उस सोते को भूल गए। இன்னைக்கு இந்த தப்ப நம்ம செய்ய கூடாது. आज वो गलती हम नहीं करना। தேவனுடைய வார்த்தையை அசட்ட பண்ண கூடாது. परमेश्वर के वचन को तुच्छ नहीं समझना। தேவனுடைய ஊழியர்களை கிண்டல் பண்ண கூடாது. परमेश्वर के सेवक लोगों का टट्टा नहीं उड़ाना। இன்னொரு சின்ன ஒரு காரியத்தை சொல்றேன். एक छोटी सी बात बताता हूँ। எலிஷா அவன் முதல் ஊழியத்துக்குள்ள தனியா அவன் ஊழியத்துக்கு வர்றான். वो अकेले में सेवकाई में आता है। அவனுடைய எலியா கூட எப்பவும் லாந்திட்டு இருந்த எலிஷா, वो हमेशा जो एलिया के साथ में घूम रहा था वो एलिशा, இப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். अब एलिया उठा लिया
गया। இப்ப எலிசா தனியா நடந்து வர்றார். अब एलिशा अकेला चलकर आता है। சின்ன பிள்ளை எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. छोटे बच्चे टट्टे उड़ाए। உடனே இவன் சபிச்சிட்டான். तुरंत उसने श्राप किया। 2 கரடி வந்து 42 பிள்ளைகளை தின்னுட்டு. और 2 बालू आकर 42 बच्चों को फाड़ दिया। 2 கரடி வந்து 42 பிள்ளைகளையும் கொன்னு போட்டுட்டு. और 2 बालू आकर 42 बच्चों को फाड़ दिया। பாருங்க இந்த 42ங்கற வார்த்தை எடுத்தீங்கன்னா ये 42 ये अंक को ले लेंगे तो அத 42 மாதமா கால்குலேட் பண்ணீங்கன்னா उससे अगर 42 महीने में अगर आप कैलकुलेट करेंगे 3 வருஷம் வரும். वो 3.5 साल होगा। 3 வருஷம் உபத்திரவ காலம். और 3.5 साल जो है संकट का समय है। இந்த ஊழியக்காரங்களை கிண்டல் பண்றதெல்லாம் வேண்டாம். ये जो सेवक लोगों को टट्टा उड़ाना ये सब नहीं चाहिए। உபத்திரவ காலத்துக்குள்ள போக வேண்டாம் நம்ம. वो संकट के समय में नहीं जाना அது है। சின்ன ஊழியக்காரங்க இருக்கட்டும். वो हो सकता है छोटा सेवक क्यों ना हो, இல்ல மீடியம் சைஸ்ல இருக்கட்டும். या फिर मध्य सेवक क्यों ना हो, இல்ல பெரிய ஊழியக்காரங்களா या இருக்கட்டும். फिर बड़े सेवक क्यों ना हो, இல்லட்டி உத்தம ஊழியம் செய்யாமலும் இருக்கலாம். या फिर सच्चाई से सेवा नहीं करते होंगे। எப்படி அவங்க ஊழியத்தை செய்றாங்க? कैसे भी हो वो सेवा कर रहे हैं। யாரையும் கிண்டல் பண்ண வேண்டாம். किसी का टट्टा नहीं उड़ाना। பாருங்க இந்த மாதிரி காரியங்களை இவங்க செய்ததனால देखिए ऐसे चीज वो करने की वजह से சில நேரம் கிண்டல் பண்ணி 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 என்ன ஆகும்னா और कुछ समय ऐसे टट्टा उड़ाते उड़ाते क्या होता है, சில நேரம் உண்மையா ஊழியம் பார்க்கிற ஊழியம் செய்யற ஊழியக்காரங்களையும் கிண்டல் பண்ணிடுவோம். उस सच में जो सच्चाई से जो सेवा करते हैं उनका भी टट्टा उड़ा देते हैं। தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரங்களையும் நம்ம கிண்டல் பண்ணிடுவோம். परमेश्वर से भेजे गए सेवक को भी हम टट्टा उड़ा देते அப்ப हैं। அந்த நேரத்துல நம்ம ப்ராப்ளம் ஆயிருவோம். तो उस समय में हमें संकट में आ जाएंगे சோ हम। இந்த மாதிரி காரியங்கள் நம்ம நடக்காம நம்ம तो பாதுகாத்துக்கணும். ऐसे चीजों को नहीं होना ऐसे देखना है। முக்கியமா ஒரு காரியம் महत्वपूर्ण बात அவரை மறந்துட கூடாது. उसे नहीं भूलना। அந்த ஜீவ ஊற்றாகி அவரை மறக்க கூடாது. वो जीवन के सोते को नहीं भूलना। இந்த காரியங்கள் எல்லாம் 9வது மாதத்துல நடந்துச்சு. सभी चीजें 9वें महीने में हुआ। இந்த காரியங்கள் பாருங்க இவன் கரெக்ட்டா அந்த புத்தகத்தை ரெண்டா கிழிச்சது. देखिए उस पुस्तक को उसने 2 भाग कर दिया। அது எந்த மாதத்துல நடந்தது? वो कौन से महीने में हुआ? கிஸ்லேவ் மாதத்துல நடந்தது. किस्लेव महीने में हुआ। பாருங்க எப்படி கரெக்ட்டா அது பொருந்துது பாருங்க. देखिए कितना सिधाई से वो जुड़ता है। இது வந்து நெகட்டிவ் டிகோடிங். ये हो गया नेगेटिव डिकोडिंग। இப்போ நான் உங்களுக்கு டிகோடிங்க பற்றி ஒன்னு நான் சொல்ல போறேன். अब मैं आपको डिकोडिंग के बारे में कुछ बताने वाला हूँ। டிகோடிங்ல வந்து பாசிட்டிவ் டிகோடிங், நெகட்டிவ் டிகோடிங் பண்ணலாம். डिकोडिंग के अंदर अच्छा डिकोडिंग और विरुद्ध डिकोडिंग कर सकते हैं। ஒரே வார்த்தையில ரெண்டையும் நீங்க பார்க்கலாம். एक ही शब्द के अंदर दोनों को देख सकते हैं। ஒரே வார்த்தையில நிறைய டிகோடிங் நீங்க பண்ணலாம். और एक ही शब्द के अंदर बहुत सारे डिकोडिंग कर सकते हैं। ஆனா எல்லா டிகோடிங்கும் நீங்க ப்ரூஃப் கொடுக்கணும். लेकिन सभी डिकोडिंग का एक प्रूफ होना चाहिए। வசனத்தை வச்சு தான் நீங்க ப்ரூவ் பண்ண முடியும். वचन को रखकर ही उसे प्रूफ कर सकते हैं। வசனம் இல்லாம எந்த டிகோடிங்கும் நீங்க ப்ரூவ் பண்ண முடியாது. वचन के बिना कोई भी डिकोडिंग को आप प्रूव नहीं कर सकते। நீங்க ஒரு டிகோடிங் எனக்கு அனுப்புறீங்கன்னு வைங்க. अगर आप मुझे एक डिकोडिंग भेजते हैं, அப்ப அந்த டிகோடிங்க்கு இப்போ நீங்க எனக்கு அனுப்பினோடனே ஓகே அந்த டிகோடிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே அது நல்லா இருக்காது. अगर मैंने कह दिया कि वो डिकोडिंग अच्छा है तो उसका मतलब वो अच्छा है करके नहीं है। நான் அதுக்கு வசனம் கொடுக்கணும். मैं उसका वचन देना है। இதுக்கு இந்த வசனத்தின்படி இது கரெக்ட் அப்படினு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணணும். इस वचन के अनुसार ये सही है ये प्रूव करना है। சோ இப்படி டிகோடிங் अनेक இருக்கலாம். ऐसे डिकोडिंग बहुत सारे हो सकते हैं। அதே மாதிரி இன்னொரு காரியம் और एक चीज बताता हूँ। இப்போ ஆலஃப்னா அதுக்கு அர்த்தம் என்னது? अब अलफ का मतलब क्या है? வல்லமை, सामर्थ, பவர். இப்போ सामर्थ। பைபிள்ல பவர்னு சொல்லி ஒரு இடத்துல கொடுத்திருக்குன்னு வைங்க. अब कलाम के अंदर सामर्थ करके कहीं पर दिया है, ஆனா அந்த பவருக்கு வேற ஒரு வார்த்தைங்க கொடுக்கப்பட்டிருக்கும். लेकिन वो सामर्थ के लिए और कुछ शब्द दिया होगा। ஆனா அது ஆல்பபெட்டா நீங்க கன்வர்ட் பண்ணும்போது लेकिन उसको जब अक्षर में बदलते हैं அது ஆலஃப் ஆயிரும். वो एलफ हो जाएगा। சோ பவருக்கு எந்த எழுத்து? ஆலஃப். तो पावर सामर्थ के लिए कौन सा अक्षर है? एलफ। சோ இப்படி தான் அந்த டிகோடிங் நடக்கும். ऐसे ही वो डिकोडिंग होता है। பாருங்க இப்போ ஒரு சின்ன ஒரு அடுத்த ஸ்டெப்புக்குள்ள நம்ம பார்க்கலாம். तो अगले चीज के अंदर हम देखेंगे। திரும்ப யோயாக்கீம்க்குள்ள வரலாம் நம்ம. दोबारा हम योयाकीम के अंदर जाएंगे। யோயாக்கீம்ல ஒரு அருமையான ஒரு கருத்தல் வச்சிருக்கிறார். योयाकीम के अंदर बहुत अच्छी चीज रखा है। அதுல எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுவார், वो यिर्मयाह भविष्यद्वक्ता के पास बताता है, ஒரு குடும்பத்தை நீ கூட்டு வா. एक परिवार को तो लेकर आ। அது ஒரு ராகபைட்ஸ் நீ கூட்டு வா. वो कहता है कि राहाबाइट्स को लेकर आ। அவங்கள உடனே எரேமியாவும் போறான், அவங்கள கூட்டு வரான். वो कहता है कि राहाबियों को बुला।
அவங்கள போய் அவன் கூட்டு வரான். तुरंत यिर्मयाह जाकर उन्हें बुलाकर ले आता है. கூட்டு வந்த உடனே எது கூட்டு வந்தான்ட்டு எரேமியாக்கு தெரியாது. तो वो क्यों लेकर आया यिर्मयाह नहीं जानता था. இப்போ கர்த்தர் எரேமியாட்ட பேசுறார். तब परमेश्वर यिर्मयाह से बात करता है. அவங்களுக்கு பானை நிறைய திராட்சை ரசம் கொடு அப்படினு சொல்றார். उनको मटका भर के अंगूर के रस दे. உடனே இவனும் திராட்சை ரசம் கொடுத்தான். उसने भी अंगूर के रस दिए. ஆனா அந்த ராகாபனுடைய வம்சத்துல உள்ளவங்க, लेकिन वो राहब के लोगों, அவங்க அந்த திராட்சை ரசம் குடிக்க மாட்டேன்ட்டாங்க. लेकिन ये राहब के लोग वो अंगूर के रस को नहीं पी रहे थे. அவன் சொன்னா என்னுடைய தகப்பனார் எங்க மூதாதையர் வந்து குடிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. हमारे पुरखों ने उसे पीने से मना किया है. பாருங்க, இந்த வார்த்தை அவங்க சொன்ன உடனே இவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. ये शब्द को सुनते ही ये बहुत अचंभित हुआ. இன்னும் நிறைய காரியங்களை அவங்க சொன்னாங்க. ऐसे बहुत सारे चीज उन्होंने बोला. எங்க தகப்பனார் எங்களை திராட்சை ரசம் குடிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. हमारे पिता ने हमें अंगूर के रस को पीने से मना किया है. வீடுகள் கட்ட கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. और घर बांधने से मना किया है. விதைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. बीज बोने से मना किया है. திராட்சை தோட்டம் வைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. दाख की बारी रखने से मना किया है. இப்படி இதெல்லாம் அவங்க செய்ய கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. ये सब नहीं करने के लिए बोला है. அதனால நாங்க இந்நாள் வரைக்கும் நாங்க அதை செய்யறது இல்ல. इसलिए आज तक हम ये नहीं करते. அப்ப என்னதான் செய்யலாம்? तो क्या कर सकते हो? நாங்க கூடாரத்துல தான் வாசம் பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க. तो उन्होंने कहा कि हम केवल तंबू में ही रह सकते हैं. அப்பதான் நீங்க இருக்கிற இடத்துல நீங்க நீண்ட நாள் அங்க வசிக்கலாம். तब ही तुम जहां पर रहते हो वहां ज्यादा समय रह सकते हो. நாங்க எங்க தகப்பனுடைய பேச்சை நாங்க மீற முடியாது. हम हमारे पिता के वचनों को टाल नहीं सकते. இத சொன்ன உடனே ये बोलते ही எரேமியாக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிட்டு. यिर्मयाह को परमेश्वर का वचन आया. உடனே கர்த்தர் சொன்னார், तुरंत परमेश्वर ने कहा, இந்த ஜனங்கள் தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தை மீறாம நடக்கறாங்க. ये लोग उनके पिता के वचनों को टालते नहीं, ஆனா என்னுடைய ஜனங்கள் என்னுடைய வார்த்தை மீறுகிறார்களே. लेकिन मेरे लोग मेरे वचन को टाल दिए. அவங்களை கண்டிப்பா நான் தண்டிப்பேன். उनको जरूर मैं दंड दूंगा. ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில, लेकिन इनके जीवन में என்னுடைய சமூகத்துல ஒரு ஆண்மகன் இல்லாம போக மாட்டான். और मेरे सामने एक पुरुष नहीं रहेगा, ऐसा नहीं होगा. இவங்களுடைய அப்படி கர்த்தர் இவங்களை ஆசீர்வதித்தார். वैसे परमेश्वर ने उनको आशीष दिया. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கர்த்தரை வெறுத்துட்டாங்க பாருங்க. तो इस्राएल लोग परमेश्वर को कैसे नफरत किए देखो. கர்த்தர் அவங்களை பற்றி சொல்லும்போது எவ்வளவு வேதனையோடு சொல்றாரு. परमेश्वर जब उनके बारे में बोलता है बहुत ही तकलीफ के साथ बोलता है. ஒரு சாதாரண பிள்ளைகள், एक साधारण बच्चे தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தை மீறாம நடக்கறாங்க. वो अपने पिता के शब्द को नहीं टालते. அப்படி செய்ததனால கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சார். उन्होंने वैसा किया, इसके लिए परमेश्वर ने आशीष दिया. ஆனா கர்த்தர் வேதனைப்படுறது எந்த காரியத்துல? लेकिन परमेश्वर किस चीज में दुख होता है? என்னுடைய ஜனங்கள் ஏன் வார்த்தையை கேட்க மாட்டேங்காங்களே. मेरे लोग मेरे शब्दों को नहीं सुनते. பாருங்க, இந்த காரியம் நீங்க எரேமியா 35ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். तो इसे आप यिर्मयाह के 35वें अध्याय में देख सकते हैं. இத கண்டிப்பா நீங்க வாசிங்க. इसे जरूर आप पढ़िए. அத மெடிடேஷன் கண்டிப்பா நீங்க பண்ணணும். उसे जरूर आप ध्यान करना है. அது பண்ணீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். वो ध्यान करेंगे तो परमेश्वर जरूर आपको आशीष करेगा. இப்போ நம்ம பாசிட்டிவ் டீகோடிங் நம்ம பார்க்கலாம். अब हम अच्छे डिकोडिंग को देखेंगे. அதே கெஸ்லேவ பாருங்க. उसी केस्लेव को देख लीजिए. அதுல முதல் 3 எழுத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, पहले 3 अक्षर को ले लेंगे तो கேசல் அப்படிங்கிற வார்த்தை எடுத்தீங்கன்னா, कैसल इस शब्द को लेंगे तो அதுக்கு அர்த்தம் வந்து நம்பிக்கை. इसका मतलब है भरोसा. அப்போ இதுல ஒரு நம்பிக்கையும் இருக்கு. तो इसमें एक भरोसा भी है. அந்த ராஜா அந்த கத்தி வச்சு அவன் கீறின போதிலும், उस राजा ने जब चाकू से फाड़ दिया, எப்போ ஒரு கிழிச்சானோ, जब उसने फाड़ा, அப்போ பாபிலோனின் அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டாங்க. तो बाबिलोन के गुलामगिरी के अंदर गए. இப்போ பாபிலோனின் அடிமைத்தனம் முடிஞ்ச பிறகு ஒரு நம்பிக்கை இருக்குது. तो बाबिलोन का गुलामगिरी समाप्त होने के बाद एक भरोसा है. அந்த நம்பிக்கை என்ன? वो भरोसा क्या है? பாருங்க, இந்த 3 எழுத்து தான் நம்பிக்கையை குறிக்கும். ये 3 अक्षर ही भरोसा को बताता है. அடுத்தது வாவ் அங்க தனியா நிக்குது. और अगला वाव जो है अलग से खड़ा है. இது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ये क्या है हम देखेंगे. நம்ம ஏற்கனவே இந்த கெஸ்லேவை வேற மாதிரி டீகோடிங் பண்ணோம். हम केस्लेव को अलग तरीके से डिकोडिंग किए हैं. நெகட்டிவா நம்ம பண்ணோம். विरुद्ध में डिकोडिंग किया है. ஒன்னு வந்து காஸ் வந்து அது இருப்பிடம், वो कास जो है बैठने का स्थल, அடுத்தது லாமெட், और अगला लामेद, அதுக்கு பிறகு வாவ்னு சொல்லி பார்த்தோம். और फिर वाव देखे. அதே இத நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணி நம்ம பார்க்கலாம். उसी चीज को हम दोबारा देखेंगे. இது பாசிட்டிவா நம்ம பார்க்க போறோம். अच्छे इसमें देखने वाले हैं. பாருங்க, வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. एक वचन को पढ़ेंगे. எஸ்ராவின் புத்தகம் इस्रा का किताब 10ஆம் அதிகாரம் 10वें अध्याय 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 9वें वचन को हम पढ़ेंगे. எஸ்ரா 10:9. इस्रा 10:9.
तब यहूदा और बेन्यामीन के सब मनुष्य 3 दिन के भीतर यरूशलेम में इकट्ठे हुए और 9वें महीने के 20वें दिन में हुआ। और सब लोग परमेश्वर के भवन के चौक में उस विषय के कारण और झंडी के मारे कांपते हुए बैठे रहे। பாருங்க இங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है 9வது மாதத்துல वो 9वें महीने में அங்க ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய அந்த வீட்டு முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க. सारे लोग परमेश्वर के तंबू के बाहर बैठे थे। இது காஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு உட்காருதல் அந்த சீட்டுக்கு நான் அதை எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். तो मैं वो बैठने का सल जो है उसका उदाहरण देता हूँ। சோ ஜனங்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. तो सारे लोग बैठे हुए हैं। அடுத்தாப்ல லேமட் இருக்குது और उसके बाद लामेड है। பாருங்க அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். अगले वचन को भी हम पढ़ेंगे। எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். एजरा 10वां अध्याय 10वें वचन को। तब एजरा याजक खड़ा होकर उनसे कहने लगा। பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है எஸ்ரா அந்த ஆசாரியன் வந்து அங்க நின்று கொண்டு இருந்தான். वो यस्रा याजक जो है वहां पर खड़ा था। ஜனங்கள் உட்கார்ந்து இருக்காங்க. लोग बैठे हैं। இப்போ எஸ்ரா தான் அங்க ஷெப்பர்ட். अब यस्रा ही वहां चरवाहा है। இப்போ இந்த ரெண்டு காரியத்தை நீங்க பாத்துட்டீங்க. यहाँ भी दो चीजों को हमने देख लिया। ஜனங்கள் உட்கார்ந்து ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. लोग बैठकर इंतजार कर रहे हैं। ஜனங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது लोग सब बैठे थे ஆசாரியனாகிய எஸ்ரா जो याजक यस्रा है அவன் எழுந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வரான். वो खड़े रहकर परमेश्वर के वचन को बोलता है। பாருங்க இந்த எஸ்ராவுடைய மனசுல எப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். ये इस्रा के मन में किस प्रकार का चीज है मैं बोलना चाहता हूँ। பாருங்க இதுல நம்ம எஸ்ரா 9ஆம் அதிகாரம் इस्रा का 9वां अध्याय அதுல 8ஆம் வசனத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாசிக்க போறோம். 8वें वचन को हम थोड़ा थोड़ा करके पढ़ेंगे। அந்த எஸ்ராவுடைய மனசுல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். वो इस्रा के मन में क्या है वो हम देखेंगे। ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கொடுக்க போறான்னு பார்க்க वो போறோம். लोगों को किस प्रकार का एक भरोसा देता है वो देखेंगे। ஏன்னா அந்த கெஸ்லேவ்ல क्योंकि किस्लेव के अंदर முதல் 3 எழுத்துக்கு அர்த்தம் என்னது? पहला 3 अक्षर का मतलब क्या है? அதுக்கு நம்பிக்கை அப்படினு சொல்லி அர்த்தம். उसका मतलब है भरोसा। சோ ஜனங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை கொடுக்க போறான். लोगों को कुछ तो भरोसा देने वाला है। அது என்ன நம்பிக்கை? वो क्या भरोसा है? பாருங்க 8ஆம் வசனத்தை நம்ம மெதுவா வாசிக்கலாம். 8वें वचन को हम धीरे से पढ़ेंगे। और अब थोड़े दिन से हमारे परमेश्वर यहोवा का अनुग्रह हम पर हुआ है। பாருங்க வேதம் சொல்லுது कलाम कहती है கொஞ்ச நேரத்துக்காக அவருடைய கிருபை நம்ம மேல இருந்தது. थोड़े समय के लिए परमेश्वर का अनुग्रह हुआ है। அவருடைய கிருபை நமக்காக இருக்கிறது. उसका अनुग्रह हमारे लिए है। அந்த கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் ஆஃப் டைம்காக वो थोड़े समय के लिए நமக்கு கர்த்தருடைய கிருபை கிடைச்சு போச்சு. परमेश्वर का अनुग्रह हमें मिल गया। இந்த கிருபை அவன் எப்படி விவரிக்கிறான் பாருங்க. इस अनुग्रह को कैसे वर्णन करता है? இந்த கிருபையில என்னென்னலாம் நடக்க போகுது? इस अनुग्रह में क्या-क्या होने वाला அந்த है? கிருபை அவன் நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் பேசுறான். वो अनुग्रह को धन्यवाद बोलने के इतना वो बोलता है। மொத்தம் 4 காரியத்தை அவன் சொல்றான். 4 चीजों को बताता है। பாருங்க ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். एक-एक चीजों को हम देखेंगे। பாருங்க வாசிப்போம் மீண்டும். दोबारा पढ़ेंगे कि हम में से कोई बच निकले। பாருங்க முதல் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா तो पहला बात क्या बोलता है? நம்மள கொஞ்சம் பேர் மீதியா இருக்கிறோம். और कुछ हम में से कुछ लोग बच निकले। கொஞ்சம் பேர் தான் மீதியா இருக்கிறோம். कुछ लोग ही बच निकले। இதுவே கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லி சொல்றான். ये भी परमेश्वर का अनुग्रह है। நமக்கு கர்த்தருடைய கிருபை கிடைச்சிட்டு அப்படி சொல்லி சொல்றான். हमें परमेश्वर का अनुग्रह मिला। இரண்டாவது ஒரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. दूसरा एक बात बोलता है और हमको उसके पवित्र स्थान में एक कुंटी मिले। பாருங்க அடுத்த ஒரு பாயிண்ட் அவர் சொல்றான். वो अगला बात बोलता है அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நமக்கு ஒரு ஆணி கிடைச்சா போதும். उसके पवित्र स्थल में एक कुंटी मिल गया तो काफी है। நம்ம தமிழ்ல வந்து குச்சின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. और तमिल में लाठी करके दिया हुआ है। ஆனா ஹீப்ருல நீங்க பாத்தீங்கன்னா लेकिन हिब्रू में देखेंगे तो அத யாத்தேட் அப்படினு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. उसे यातेड बोला जाता है। யாத்தேட்னா ஆணின்னு சொல்லி அர்த்தம். यातेड का मतलब खिला। பரிசுத்த ஸ்தலத்துல पवित्र स्थान में நமக்கு ஒரு ஆணி கிடைச்சா
கூட அது கிருபை தான். हमें एक कुंटी मिला तो भी अनुग्रह है। இவன் எதை எதிர்பார்க்கிறான்? ये किस चीज की बाट जोता है? என்ன நம்பிக்கை காமிக்கிறான்? किस भरोसे को दिखाता है? நமக்கு ஒரு ஆணியாவது கிடைக்கும். हमको एक खिला तो भी मिलेगा। ஆணிக்கு ஹீப்ருல எந்த எழுத்து? वो खिला के लिए हिब्रू भाषा में कौन सा अक्षर है? அது வாவ்ங்கிற எழுத்து. वो वाव अक्षर है। இந்த கெஸ்லேவ்ங்கிற வார்த்தையில इस केस्लेव शब्द के अंदर பாருங்க, இந்த மூணு எழுத்து கெசல் அப்படிங்கிறது நம்பிக்கை. देखिए 3 अक्षर केसल का मतलब भरोसा। அவன் என்ன நம்பிக்கை கொடுக்கறான்? वो क्या भरोसा देता है? அந்த வாவாது நமக்கு கிடைக்கும் அப்படினு சொல்லி நம்பிக்கை கொடுத்துறான். वो वाव हमको मिलेगा करके भरोसा देता है। இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இதுதான் நம்பிக்கை. आज आपका और हमारा यही भरोसा है। இந்த ஒரு வாவுக்காக தான் நம்ம இருக்கிறோம். ये एक वाव के लिए ही है हम। நம்மளுக்கு கர்த்தர் இந்த வாவு கொடுத்திருக்க, அதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். परमेश्वर ने हमें ये वाव दिया है, उसके लिए उसके नाम को धन्यवाद। இந்த வாவுங்கிற ஒரு எழுத்தை தான் நான் தியானிக்க ஆரம்பிச்சேன் பாத்தீங்க. इस एक शब्द वाव का ही मैं ध्यान करना शुरू किया। இந்த ஒரே ஒரு எழுத்தை தான் நான் தியானிக்க ஆரம்பிச்சேன். केवल एक ही शब्द को मैं ध्यान किया। ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் தியானிச்சேன், அதுதான் தியானிச்சிட்டு இருக்கிறேன். लेकिन आज तक मैं उसी चीज का ध्यान कर रहा हूँ। 5 வருஷத்துல கர்த்தர் என்னை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறார். 5 साल में परमेश्वर ने बहुताई से आशीष दिया है। பாருங்க, இந்த எஸ்ரா, देखिए ये एस्रा, அதாவது மெய்ப்பன், ये चरवाहा ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறாரு. लोगों को एक भरोसा दिलाता है। பாருங்க, கீழ உள்ள டீகோடிங் நீங்க பாத்தீங்கன்னா नीचे आप डिकोडिंग देखेंगे तो முதல்ல 2 எழுத்து காஸ், पहला 2 अक्षर जो है खास, அதான் ஜனங்கள் உட்கார்ந்து இருக்காங்க. तो लोग बैठे हुए हैं। அடுத்தது லாமெட். और अगला लामेद। லாமெட் வந்து எஸ்ரா அங்க மெய்ப்பனாக நிக்கிறார். लामेद का मतलब एस्रा वहां पर चरवा के मानित खड़ा है। எது கிடைக்கும்னு நம்பிக்கை கொடுக்கிறாரு. क्या मिलेगा करके भरोसा दिलाता है। பக்கத்துல அடுத்தது வாவ் இருக்குது. और बाजू में वाव है। வாவாவது நமக்கு கிடைக்கும். वाव तो भी हमें मिल जाएगा। ஆணியாவது நமக்கு கிடைக்கும்னு சொல்லி वो கொடுக்கிறார். खिला तो भी हमें मिल जाएगा। பாருங்க, இந்த நம்பிக்கை அந்த கெஸ்லேவ் மாதத்துல அவன் சொல்றான். यही भरोसा उसके स्लेव महीने में कहता है। அந்த டீகோடிங் எவ்வளவு அருமையா கர்த்தர் வச்சிருக்கா பாருங்க. देखिए वो डिकोडिंग को परमेश्वर ने कितना अद्भुत रीति से रखा है। கெஸ்லேவ்ங்கிற ஒரு வார்த்தை, स्लेव का एक शब्द, அதுக்கு பாசிட்டிவ் டீகோடிங்கும் இருக்குது, उसका अच्छा डिकोडिंग भी है, அது நெகட்டிவ் டீகோடிங்கும் இருக்குது. और विरुद्ध डिकोडिंग भी है। எல்லாத்துக்கும் வசனமும் கொடுக்கிறார் और கர்த்தர். सभी के लिए परमेश्वर वचन भी देता है। பாருங்க, இந்த 2 காரியம் மட்டுமல்ல, केवल ये 2 चीज ही नहीं, கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பாராக. परमेश्वर हमारे आंखों को रोशनी दे, நம்மளுடைய அந்த பாண்டேஜ்ல நம்மளுக்கு இளைப்பாறுதல் தருவாராக. हमारे बंदी गृह में हमें विश्राम दे। பாருங்க, இதெல்லாம் இந்த எஸ்ரா அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறான். ये सारे चीजों से यसरा उनको भरोसा दिलाता है। பாருங்க, எவ்வளவு அருமையா கர்த்தர் இந்த காரியத்தை வச்சிருக்கார். देखिए परमेश्वर कितने अद्भुत रीति से उसे रखे हैं। இதுதான் 9வது மாதம். यही है 9वां महीना। இப்போ ஒரு சின்ன அவுட்லைன் உங்களுக்கு கொடுக்கிறேன். अब एक छोटा सा आउटलाइन मैं आपको देता हूँ। योयाकीम அவன் நெகட்டிவ், वो विरुद्ध है, ஆனா எஸ்ரா வந்து பாசிட்டிவ். लेकिन यज्रा अच्छा है। இந்த யோயாக்கீம் வந்து நெகட்டிவான காரியத்தை செயலை செய்த உடனே, और योयाकीम उस क्रिया को करने के बाद அவங்க பாபிலோனுக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்க. वो बाबिलोन के अंदर गुलामगिरी में जाते हैं। ஆனா இப்ப அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது लेकिन गुलामगिरी से बाहर आते समय எஸ்ரா பாசிட்டிவ் டீகோடிங் பண்றான். एस्रा उसे अच्छा डिकोडिंग करता है, தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துறான். अपने भरोसा को प्रकट करता है। நம்மளுக்கு ஒரு ஆணியாவது கிடைக்கும், हमको एक खिला तो भी मिल जाएगा, நம்மளுக்கு ஒரு வாவாவது கிடைக்கும். हमें एक वाव तो भी मिल जाएगा। எப்படி ஒரு நம்பிக்கை கொடுக்கறான் பாருங்க. कैसे एक भरोसा दिलाता है। இன்னைக்கு நம்மளுக்கு வாவ் தான் கிடைச்சிருக்குது. आज हमको वाव ही मिला है, அதை விட்டுறாதீங்க. उसे मत छोड़िए। இந்த 9வது மாதத்தை इस 9वें महीने को ஒரு ராசியோடு இணைக்கப்பட்டிருக்குது. एक राशि के साथ जुड़ा हुआ है। அது என்ன ராசி? वो कौन सा राशि है? தனுஷ ராசி. वो धनुष राशि है। இந்த தனுஷ ராசி ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ये धनुष राशि जो है बहुत महत्वपूर्ण है। இப்போ இந்த வாவ் பத்தி பேசிட்டு இருக்கிறோமே, अब जब हम वाव के बारे में बात करते हैं, இதே வாவ் என்கிற காரியம் தான் இந்த தனுஷ ராசியில உண்டு. ये वाव ही धनुष राशि में है। 1977ஆம் ஆண்டு 1977 साल में ஒரு சிக்னல் வந்து கிடைச்சிருக்குது. एक सिग्नल मिला है। அது அமெரிக்கால अमेरिका में ஒஹையோ ரிசர்ச் சென்டர்ல இது அவங்க ரேடர் வந்து இது கேட்ச் பண்ணியிருக்குது. ओहायो रिसर्च सेंटर का लैडर जो है उसे कैप्चर किया है। இவங்களுக்கு அந்த சிக்னல் கிடைச்ச உடனே, उस सिग्नल मिलते ही இவங்க என்ன நினைச்சாங்க, इन्होंने क्या सोचा, ஏதோ ஏலியன் தான் சிக்னல் அனுப்பியிருக்காரு. कि एक एलियन ने ऐसा सिग्नल भेजा है। உடனே 72 செகண்ட் அந்த சிக்னல் இருந்திருக்கு. वो 72 सेकंड तक वो सिग्नल था। இந்த சிக்னல் முடிஞ்ச உடனே ये सिग्नल समाप्त होने के बाद இவங்களும் கொஞ்சம்
சிக்னல் அனுப்பி பார்த்தாங்களாம். इन लोगों ने भी कुछ सिग्नल भेजा, ஆனா ஒரு ரிப்ளை வரல. लेकिन उसका जवाब नहीं आया। இவங்க அந்த சிக்னலுக்கு ஒரு பேர் வச்சாங்க. और इन लोगों ने उस सिग्नल का एक नाम रखा, வாவ் சிக்னல். उसको वाव सिग्नल बोले। அதாவது நம்ம வாவ் சொல்றோம்ல, சர்ப்ரைஸ், அந்த வாவ். तो हम बोलते हैं ना अचंभित होकर वाव बोलते हैं ना, वैसे। ஆனா நம்மளுக்கு வாவ் தான். लेकिन हमारे लिए वाव है। எந்த சிக்னல் வந்துச்சு? कौन सा सिग्नल आया? வாவ் சிக்னல் வந்திருக்குது. वाव सिग्नल आया। எங்க இருந்து வந்தது? कहां से आया? அங்க தனுஷ் ராசியில இருந்து தான் வந்திருக்குது. वो धनुष राशि में से आया। இது எப்போ வந்தது அப்படினா? ये कब आया? ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்தது. और 15 अगस्त को आई। பாருங்க, நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்படினு சொல்லி. सोच कर देखिए कैसा होगा। இத பற்றி இன்னும் தெளிவா வேற வீடியோல நம்ம பார்க்கலாம். इसके बारे में और स्पष्ट रूप से हम और एक वीडियो में देखेंगे। ராசிகளை பற்றி பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். जब राशियों के बारे में जब देखेंगे तब देखेंगे। இன்னும் ராசிகளுடைய டீகோடிங் நம்ம இதுல பார்க்கல. अब तक राशि का डिकोडिंग हमने देखा नहीं है, வெறும் இணைப்பு மட்டும் தான் பார்த்துட்டு सिर्फ இருக்கோம். उसका जोड़ हमने देख लिया। அப்புறம் நம்ம கடைசில அதையும் நம்ம பார்க்கலாம். उसके बाद आखिर में हम देखेंगे, கர்த்தர் சித்தமானால், परमेश्वर का इच्छा होगा तो, அவருடைய வருகை தாமதிக்குமானால், यदि उसका आगमन देरी से होगा, நம்ம உயிரோடு இருப்போமானால், यदि हम जीवित रहेंगे, நிச்சயமா நம்ம அந்த காரியத்தை குறித்து நம்ம தியானிப்போம். जरूर हम इस चीज के बारे में ध्यान பாருங்க, करेंगे। இந்த 9வது மாதத்து குறித்தான டீகோடிங் நம்ம देखिए, பார்த்திருக்கோம். इस 9वें महीने के बारे में हमने डिकोडिंग देखा। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதித்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். परमेश्वर जरूर आपको आशीष किया होगा करके मैं विश्वास करता हूँ। இது டீகோடிங் மட்டுமல்ல, ये केवल डिकोडिंग ही नहीं, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்ங்கறத நம்ம பார்க்கிறோம். हमारे जीवन में क्या क्या बदलाव लाना है उसी चीज को हम देखते हैं। இத நீங்க மறுபடி நீங்க பாருங்க. इसे बार बार आप देखिए। நீங்க ஒவ்வொரு நிறைய வீடியோஸ் வந்து நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. मैं बहुत सारे वीडियोस आप देख रहे हैं। பழைய வீடியோஸ் திரும்ப நீங்க பாருங்க. पुराने वीडियोस को दोबारा देखिए। இன்னும் திரும்ப அதை நீங்க படிச்சுக்கிட்டே நீங்க ரிசர்ச் பண்ணலாம். उसे आप पढ़ते पढ़ते उसका खोज कर सकते हैं। நான் ஏற்கனவே சொன்னேன், मैंने पहले ही कहा है, ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காருன்னா एक व्यक्ति ने अगर खोज करके रखा है, அதை திரும்ப நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. उसे हम दोबारा उसे खोजने का जरूरत नहीं है। அவர் ரிசர்ச் பண்ண கரெக்ட்டா தப்பான்னு மட்டும் செக் பண்ணா போதும். उसने जो खोज निकाला है वो सही है या गलत है उतना पहचान लेंगे तो काफी है। அது வசனத்தை வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். उसे वचन से ही आप देख सकते हैं। அதை நீங்க எவ்வளவுக்கு நீங்க ஸ்டடியா நீங்க மாறுறீங்களோ, वो जितना आप उसमें स्थिर होते हैं, அதுக்கு மேல நீங்க டீகோடிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். उसके ऊपर आप डिकोडिंग कर सकते हैं। சோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर में आशीष दे। ஊழியங்களுக்காக ஜெபத்துல தாங்கிக் கொள்ளுங்க. सेवकाई के लिए आप प्रार्थना में रखिए। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर में आशीष दे। நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம் கர்த்தாவே, स्तुति करते हैं प्रभु। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता हमारा एलोहिम खुदा, எங்கள் எல்ஷடாய் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शदाई खुदा तुझे धन्यवाद देते हैं। இன்று நீர் எங்களோடு இடைப்பட்டீர், அதற்காக நன்றி. आज हमारे साथ में रहे उसके लिए धन्यवाद देते இந்த हैं। டீகோடிங்கை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. इस डिकोडिंग को जिस किसी ने भी सुना सबको आशीष दे। ஒவ்வொருத்தருடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும். हर किसी के जरूरत पूरा होने दे। உம்முடைய நாம மகிமைப்பட நீங்க கிருபை செய்யுங்க. आपका नाम महिमा हो पाए, ஆசீர்வதிங்கப்பா. आपका नाम महिमा पाए, आशीष कीजिए प्रभु। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसिया के नाम से मांगते हैं जीवित पिता। ஆமென். आमीन। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष दे। ஆமென். आमीन।